Hello students, welcome to our YouTube channel. CHSL exams ku இந்த டைம் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியில இருந்துங்கற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நாம இந்த வீடியோல எவ்வளவு கேட்டகரியில எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, ரியலா காம்படிஷன் ஒரு சீட்டுக்கு எவ்வளவு இருக்குது, மொத்தமா இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. சோ இதனால காம்படிஷன் கட் ஆஃப்ல எதுவும் சேஞ்சஸ் வருமா? நான் இப்பதான் CHSL எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றேன். இதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, எப்ப அட்மிட் கார்டு வரும், எப்ப என்னோட எக்ஸாம் டேட் நான் தெரிஞ்சுக்கிறது, இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் என்னது, நான் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடைசி 45 நாள்ல என்னென்ன விஷயங்கள் நான் பண்ணக்கூடாது, எதுல நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம MTS எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி வர வேண்டியது. ஆனா இந்த நோட்டிஃபிகேஷன் இன்னுமே ரிலீஸ் பண்ணல. சோ எப்ப ரிலீஸ் ஆகும், இதனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இது எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமா இந்த 2024 CHSL எக்ஸாம்ஸ்ல 34,55,669 ஆஸ்பிரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு நீங்க ஒரி பண்ணாதீங்க. இதை பத்தின இன்ஃபர்மேஷன் இன்னும் டீடைலா ஷேர் பண்றோம். ஜெனரல் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. OBC கேட்டகரியில 11.5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளை பண்ணிருக்காங்க. SC கேட்டகரியில கிட்டத்தட்ட 7 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. ST கேட்டகரியில 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. EWSல 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 14,000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. PWTல 40,000 பேர்னு மொத்தம் 34.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. இது அத்தனை பேர் காம்படிஷனான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரீசெண்ட் எக்ஸாம்பிள்லயே உங்களுக்கு சொல்லலாம். 2023 CGL எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஜூலைல நடந்துச்சு. அந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா 24 லட்சம் பேர் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸோட Tier 1 எழுதுனது எத்தனை பேர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் தான். அதாவது 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆவாங்க. இது இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லாம எல்லா SC எக்ஸாம்ஸ்மே இதுதான் வந்து ட்ரெண்டாவே இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50% கீழே இல்லைன்னா 50% கொஞ்சம் கூட 52 60 இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை எழுதுறது இருப்பாங்க. ஆனா அப்ளை பண்றது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அட்டெண்டன்ஸ்ங்கிறது 50% தான் இருக்கும். இந்த டைம் நாம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 15 லட்சத்துல இருந்து 17 லட்சம்குள்ள தான் இந்த CHSL எக்ஸாம்ஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு பேர் அட்டென்ட் பண்றாங்க. காம்படிஷன் ஹெவியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ணதை வச்சு பொறுத்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு 930 பேர் வந்து ஃபைட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ரியல் காம்படிஷன்ன்றத பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணதுல 1ல இருந்து 2 லட்சம் பேர் தான் ரொம்ப சீரியஸா ஹார்ட் ஒர்க் போட்டு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், இந்த டைம் நான் சீரியஸா ப்ரிப்பேர் பண்றேங்கன்னா அந்த மைண்ட் செட்டோட ப்ரிப்பேர் ஆகிறது 1ல இருந்து 2 லட்சம் தான். அவங்களுக்குள்ளதான் ரியல் காம்படிஷன் இருக்குமே தவிர்த்து மற்ற அந்த 34 லட்சத்துல 17 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் 15 லட்சம் பேருங்கிறவங்க அவங்க எக்ஸாம் அட்டன் பண்ணி பாக்குறது இல்லைன்னா கரெக்டா ப்ரிப்பேர் ஆகாம ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இல்லைன்னா சுத்தமா ப்ரிப்பேர் ஆகாம 1-2 செக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, மார்க் டெஸ்ட்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கீங்க, 140+ கன்சிஸ்டண்டா ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நீங்க நிச்சயமா எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. இந்த டைம் 1030 வேகன்சி நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இருந்த சொன்ன வேகன்சிங்கிறது 3712 வேகன்சி. இது வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், கொஞ்சம் டிக்ரீஸும் ஆகலாம். ஃபைனல் ரிசல்ட் வர டைம் தான் எவ்வளவு அஃபிஷியல் வேகன்சிங்கிறத டிக்ளேர் ஆகி வரும். அண்ட் Tier 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் Tier 1 ரிசல்ட் வர டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேகன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்குங்கிறது வரும். இது அப்ளிகேஷனோட டீடைல் பார்த்துக்கோம். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகிறேன்னு சொல்றவங்க இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 1ல இருந்து 12th வரைக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, உங்க ஃபார்ம் அக்செப்ட் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது. அது பாத்தீங்கன்னா ஜூன் 15ல இருந்து 20ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க SSCயோட வெப்சைட்ல. அதுல தான் நீங்க உங்களோட அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களான்றத செக் பண்ணிக்கிட முடியும். ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டேட், டைம், சிட்டி, நீங்க என்னைக்கு இந்த 12 நாள் எக்ஸாம் நடக்கு 12 டேஸ், இந்த 12 டேஸ்ல நீங்க என்னைக்கு எக்ஸாம்ஸ் எழுத போறீங்கன்றத எக்ஸாம் டேட், டைம், சிட்டி அதுல தான் செக் பண்ணிக்கிட முடியும். அது ஜூன் 20க்கு அப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல உங்களோட எக்ஸாம் நீங்க என்னைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க, எங்க எக்ஸாம் எழுத போறீங்க, எந்த டேட் எந்த டைம்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து எக்ஸாம் வந்து 12ஆம் தேதி உங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 4 நாளைக்கு முன்னாடி அதாவது ஜூலை 8க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க அட்மிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் டே எக்ஸாம் எழுத போறாங்களோ அவங்களுக்கு ஜூன் 27ல இருந்து 28 இந்த டேட்ல பாத்தீங்கன்னா அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்க எக்ஸாம் டேட் என்னைக்கோ அன்னையில இருந்து 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்தந்த டேட்ல தான் நீங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், டைம், அட்மிட் கார்டு இதெல்லாம் செக் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்பியர் ஆகிறதுக்கு உங்களை அலோவ் பண்ணிருக்காங்களா இல்லையா இதெல்லாமே செக் பண்ணிக்கிட முடியும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அட்மிட் கார்டு 4 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். அந்த அட்மிட் கார்டில் தான் நீங்க எந்த சென்டர்ல எழுத போறீங்கன்னு தெரியும். எக்ஸாம் டேட், டைம், சிட்டி இதுல வந்து நீங்க வந்து மதுரைனா மதுரை மட்டும் தான் கொடுத்துருக்கும். எக்ஸாம் நீங்க எழுத போற சிட்டி மதுரைனா மதுரை மட்டும் தான் கொடுத்துருக்கவே தவிர்த்து மதுரையில எந்த சென்டர்ல எக்ஸாம் எழுத போறீங்கன்றத அட்மிட் கார்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த டேட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு இமீடியட்டா இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அதெல்லாம் இதுதான் CHSL எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்.
ஒவ்வொரு இயர்லையுமே எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். 2023 வேகன்சி பார்த்தீங்கன்னா 1611 தான். அந்த டைம் கட் ஆஃப் எவ்வளோன்றதை பார்த்துக்கோங்க. 2022 தான் இப்போ உள்ள வேகன்சிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன வேகன்சிஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு. அந்த டைம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2022 சிஹெச்எஸ்எல்ல எல்டிசி டிஓ இது ரெண்டுத்துக்குமே ஒரே கட் ஆஃபாக ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் 2023 சிஹெச்எஸ்எல்ல என்ன பண்ணாங்கன்னா டிஓக்கு தனி கட் ஆஃப், எல்டிசிக்கு தனி கட் ஆஃப்னு தனித்தனி கட் ஆஃப் விட்டாங்க. அதனால தான் வேகன்சி இங்கே கம்மியாக இருந்தாலும் கட் ஆஃப் அந்த டைமை விட கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டைம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 145+ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 140-145+ நீங்கள் கன்சிஸ்டன்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மார்க் டெஸ்ட்டில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 130+ கன்சிஸ்டன்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நார்மலைசேஷன் கிடைச்சாலுமே உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ மார்க் டெஸ்ட் போடுறப்பவே இந்த மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மார்க் எடுத்தீங்கன்னா ஷுவராக அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஒருவேளை உங்கள் பேப்பர் டஃபஸ்ட் பேப்பராக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் மார்க் டெஸ்ட் போடுறப்போ 140-145+ எடுக்கிறீங்கிறப்போ அந்த பேப்பர்லேயும் உங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் உங்கள் பேப்பர் டஃபஸ்ட் பேப்பராக இருக்குங்கிற பட்சத்தில் நார்மலைசேஷனில் கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கான மார்க் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போ மார்க் டெஸ்ட் போடுறப்போ ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருக்கீங்கன்னா 140-145+ கன்சிஸ்டன்ட் எடுக்கிறது மாதிரி மார்க்கை இது பண்ண ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் 130+ எடுக்கிற மாதிரி கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இப்போ வந்து 45 நாள் தான் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்குது. நீங்கள் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிற பட்சத்தில் 45 நாள் உங்களோட கம்ப்ளீட் சிலபஸை ஒன் டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. 1 or 2 டைம் ரிவைஸ் பண்ணிங்க. எங்கெந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் ப்ரொவைட் பண்ணி அந்தந்த செக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸு ரீசனிங்கு இந்த 2 டாப்பிக்கில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க. இப்போ எக்ஸாம் மேக்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாமெட்ரியில் வீக்காக இருக்கீங்கன்னா ஜாமெட்ரியில் அட்லீஸ்ட் ஒரு 100 கொஷின் ஆகுது இந்த 45 நாளுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. மார்க் டெஸ்ட் டெய்லி ஒன்று இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் மார்க் டெஸ்ட் கட்டாயம் போட்டுருங்க. முக்கியமாக கம்ப்ளீட் சிலபஸை 1 டைம் ரிவைஸ் பண்ணிவிடுங்க. மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் எல்லா கிராமர் ரூல்ஸையும். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கட்டாயம் படிச்சிருப்பீங்க. படிக்கலன்னா இமீடியட்டாக கரண்ட் அஃபேர்ஸ் லாஸ்ட் 1 year அதாவது 2023 ஜான்லேருந்து டிசம்பர் வரைக்கான கரண்ட் அஃபேர்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இது பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அதை படித்து வச்சுக்கோங்க. என்னென்ன டாபிக் படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கான லிங்க் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை பார்த்து அந்தந்த டாபிக்ஸை உங்களால் சீக்கிரமாக கவர் பண்ணி முடிச்சுங்க. 12 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் 45 நாளுங்கிறப்போ வந்து உங்களுக்கு 6 வாரம் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் வாரத்துக்கு 2 கரண்ட் அஃபேர்ஸ்னு நல்லா டைம் எடுத்து டெய்லி ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு கட் ஆஃபை கிளியர் பண்ணுறதுக்கு ஜெனரல் அவேர்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். 2 நாளைக்கு ஒரு டைம் இல்லைன்னா ஒரு பர் டே ஒரு மார்க் டெஸ்ட் போடுங்க. கம்ப்ளீட் சிலபஸை 1 டைம் ரிவைஸ் பண்ணிடுங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸ், எல்லா கான்செப்ட், எல்லா டைப்புமே நோட்ஸை குயிக்காக ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே லைக் இப்போ டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் ரொம்ப சிம்பிளாக சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தெரியும்னு நினச்சிட்டு போகாதீங்க. அந்த ஃபார்முலாஸை இந்த 45 நாளில் வீக்லி 6 வீக்ஸ் கிடையாது. இந்த 6 வீக்ஸுமே ஒரு சண்டே இல்லைனா ஒரு டே எடுத்து அந்த டே ஃபுல்லாக மேக்ஸோட ரிவிஷன் பண்ணுங்க. ஏன்னா ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர் 19 வர்றதுக்கு நீங்கள் 21 போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன். எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் மே 7ஆம் தேதி வர வேண்டியது. ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே எல்லா எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிலே ஆகி தான் வந்துச்சு. ஓகேவா? செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா February மாதம் நோட்டிஃபிகேஷன் வர வேண்டியது. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா February லாஸ்ட்டில் தான் வந்துச்சு. சிபிஓ எக்ஸாம்ஸு, ஜேஇ எக்ஸாம்ஸு, சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷனில் கேலண்டரில் சொன்ன டேட்லேருந்து ரொம்ப தள்ளி ஒரு 1 week, 10 days, 15 days, 20 days கழிச்சு தான் வந்துச்சு. ஆனால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டேட்டில் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சேஞ்சஸ் இல்லை. ஒன்லி சேஞ்சு எலெக்ஷன்னால தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு தவிர்த்து மற்றபடி கேலண்டரில் என்ன மந்தில் கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்களோ அந்த இதில் தான் ப்ரீவியஸாக வந்து ஷெடியூலாக இருந்துச்சு. இப்போவும் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன் 7th May வர வேண்டியது. இதுவுமே யூஸ்வலாக இந்த இயரில் நடந்தது எல்லாமே டிலே ஆகி தான் வந்திருக்கனால இதுவுமே டிலே ஆகி தான் வந்து மோஸ்ட்லி இந்த லாஸ்ட் வீக் வர வேண்டியது வரல. இந்த வீக் வரலாம், இல்லைனா இந்த மந்த் முடியறதுக்குள்ள கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் எக்ஸாமுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா கேலண்டரில் ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. எஸ்எஸ்சியோட ஷெடியூலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜூலை 12ஆம் தேதியோட சிஹெச்எஸ் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு எந்த ஒரு அஃபிஷியல் எக்ஸாமுமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா ஜூலை 12ஓட சிஹெச்எஸ் எக்ஸாம் செலக்ஷன் போஸ்ட்டு, சிபிஓ, ஜேஇ, சிஹெச்எஸ் எல்லாமே ஜூலை 12 நடத்தி முடிச்சுருவாங்க. ஜூலை 12க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட கேலண்டர் ஃப்ரீயாக இருக்குது. அந்த ஜூலை 12க்கு அப்புறம் எம்டிஎஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் செப்டம்பரில்
சிஜிஎல் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகுறதுனால எக்ஸாம்ஸும் டேட்டும் டிலே ஆகும்னு நினைக்காதீங்க. எக்ஸாம்ஸ் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்டோட மோஸ்ட்லி ஜூலையோட எண்டுக்குள்ளே நடத்தி முடிச்சிருவாங்க, இல்லைன்னா ஆகஸ்டோட ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்கள் எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மேக்ஸு நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரீசனிங் படித்து வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரீசனிங் ஒரு 10 நாள் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணி செஷன் 1 குவாலிஃபை பண்ணுறதுக்கு அது மட்டும் போதும். இப்போ சொல்கிறது எனக்கு கிளியராக போல மேக்ஸே படிக்க வேண்டாமா, சிலபஸில் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு 100 days எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதுங்கிற ஒரு கிளியர் ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் பாருங்கள், உங்களுக்கு ஏன் மேக்ஸ் படிக்க வேண்டாம்னு சொல்லணுன்றது புரியும். ஏன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் செஷன் 1 அண்ட் செஷன் 2 2 உண்டு. இல்லை செஷன் 1ங்கிறது வெறும் குவாலிஃபைங் தான். இதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வரும். இதை குவாலிஃபை பண்ணுறதுக்கு வெறும் 30 மார்க்ஸ் எடுத்தால் போதும். ஜென்ரல் கனெக்ட், அதாவது 15 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் போதும். அது நீங்கள் ரீசனிங் மட்டும் படித்தாலே கிளியர் பண்ணி முடிச்சிட முடியும். அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செஷன் 2 தான். அதில் தான் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் வரும். இதில் தான் நீங்கள் நிறைய மார்க் எடுக்கணும். ஏன்னா அதுதான் மெரிட்டில் உங்களுக்கு வேலை வாங்கி தரப்போகுது. இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு பிகினராக படிக்கிறவங்க என்ன படிக்கணுன்றதை ஷேர் பண்ணிக்கோம். இந்த வீடியோ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 days இருக்குது. நம்ம இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி என்ன படிக்கணுங்கிற ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதனால் வரைக்கும் 50 daysக்கான ஷெடியூல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த கோர்ஸில் எம்டிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன டாபிக் நீங்கள் படிக்கணுமோ அதை கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. MTS 10 இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் அவைலபிளாக இருக்கும். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு குரூப் வந்து அவைலபிளாக இருக்கும். ஆப்பில் சாட் செக்ஷனில் எம்டிஎஸ் கோர்ஸோட குரூப்னு இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டே 1லேருந்து இப்போ வரைக்கும் என்ன ஷெடியூல் போட்டிருக்கோமோ இருக்கும். அதில் நீங்கள் 2 நாளைக்கான ஷெடியூலை ஒரே நாளில் கவர் பண்ணிங்கன்னா இந்த 50 daysல உங்களுக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் முன்னாடி கம்ப்ளீட் சிலபஸை கவர் பண்ணிக்கிட முடியும். நீங்கள் இந்த கோர்ஸில் இல்லை நான் ஷெடியூல் இல்லை நான் படிச்சிருவேன்னா இந்த கோர்ஸில் என்ன அப்லோட் பண்ணிக்கோமோ அதை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய கைடன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம்ஸில் உங்களால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எம்டிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதில் ஜாயின் பண்ணி இது த்ரூ உங்களோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். கிளாஸஸ்க்கான லிங்க் இதில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதெல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ண ப்ரீவியஸ் ஃப்ரீ டெஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு, SSCயோட 2024 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்களுக்கு டெய்லி ஷெடியூல் நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஷெடியூலில் வீக்லி டெஸ்ட் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டுக்கானது சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு பிகினராக இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக டெய்லி ஷெடியூல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான வீக்லி டெஸ்ட்டு, SSCயோட செக்ஷனல் டெஸ்ட், மேக்ஸ், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இதற்கான ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இதெல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ டெஸ்ட் நான் வீக்லி அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ நிறைய இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு அப்டேட் ரிலேட்டடாக கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.